இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலையும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கிறபடினால கிறிஸ்மஸின் செய்தியை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலையும் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மத்தேயுடைய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அன்றைக்கு சாஸ்திரிகள் ஏரோதுடைய அரண்மனைக்கு போனார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது ராஜாவும் அவரோடு கூட இருந்த எல்லா மக்களும் கலங்கினார்கள் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஒரு கூட்டமான மக்களுக்கு இயேசுனுடைய பிறப்பு ஆனந்த, சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னொரு கூட்டமான மக்களுக்கு இகழ்ச்சி. இதே போலவே இயேசுவின் 2ஆம் வருகையும் இருக்கும். ஒரு கூட்டமான மக்களுக்கு மகிழ்ச்சி, இன்னொரு கூட்டமான மக்களுக்கு இகழ்ச்சி. ஆகவே இது சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே நான் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அன்றைக்கு அவர்கள் அந்த இயேசு இந்த வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது பிள்ளையும் தாயாகிய மரியாளையும் யோசேப்பையும் பார்த்தார்கள். ஆனால் பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது யோசேப்பு இருக்கிறார், மரியாள் இருக்கிறார். ஆனால் யோசேப்பை பணிந்து கொள்ளவில்லை, மரியாளையும் பணிந்து கொள்ளவில்லை. அந்த குழந்தை அதை பணிந்து கொண்டார்கள். நம்பர் 1, அங்கே வர்ஷிப், அவர் ராஜா. அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்புலத்தையும் காணிக்கையாய் வைத்து அவரை பணிந்து கொண்டால் ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு இரட்சகராக வந்திருக்கிறார். இனி ஒரு நாளில் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்பதற்கு அடையாளமாக அந்த பொன்னை காணிக்கையாக வைத்து ஆராதனை செய்தார்கள், அங்கீகரித்தார்கள். பின்பு தூப வர்க்கத்தை கொடுத்து ஆராதனை செய்தார்கள். தூப வர்க்கம் அவருடைய ஆசாரிய ஊழியத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே எல்லா ஆசாரியர்களுக்கும் மகா பிரதான ஆசாரியராக இருந்து இன்றைக்கும் பிதாவாகிய தேவனிடத்துல அவருடைய வலது பார்சத்தில் நமக்காக உட்கார்ந்து பரிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மனிதனுக்காக தேவனிடத்திலும், தேவனுக்காக மனிதனிடத்திலும் பரிந்து அவருக்காக பேசி கொண்டிருக்கிற ஒரு ஊழியத்தை, பரிந்து பேசுகிற மன்றாற்றும் ஒரு ஊழியத்தை நமக்காக செய்கிறார். அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தை காணிக்கையாக படைத்தார்கள். 3ஆவதாக, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளைப்பொழுத்தையும் காணிக்கையை வைத்து படைத்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்து தங்களையே அர்ப்பணித்தது போல நம்மையும் அர்ப்பணிப்போம். அவரை ராஜாவாக அங்கீகரிப்போம், அவரை பிரதான ஆசாரியனாக அங்கீகரிப்போம். அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர்கள் அங்கீகரிப்போம். அவரை பணிந்து கொள்வோம், ஆராதிப்போம், அவரை அறிவிப்போம். அதன் மூலமாக தேவனாம் மையப்படும். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சாஸ்திரிகளை பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவார். மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.